இன்றைய தவக்கால சிந்தனை ஊக்குவித்தல். இன்றைய செயல்பாடு நேர்மறை வார்த்தைகள் மூலம் பிறரை உற்சாகப்படுத்துதல். ஒரு செயலை செய்வதற்கும் செய்ய தொடங்கிய செயலை தொடர்ந்து செய்வதற்கும் இலக்கை அடைவதற்கும் அடிப்படையாக அமைவது ஊக்குவித்தல் ஆகும். பிறரை ஊக்குவிப்பதால் தங்களால் செய்ய முடியாத செயலை கூட செய்யும் ஆற்றலை பெறுகின்றனர். கைத்தட்டுதலும் பாராட்டுதலும் ஒரு மனிதனை ஊக்குவிக்க பெரும் உதவி செய்கிறது. நேர்மறை வார்த்தைகள் பல நேரங்களில் ஊக்குவிக்க பெரும் உதவியாக இருக்கிறது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் என்பதற்கேற்ப ஒருவரின் முடியும் முடியும் என்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவனின் செயலையே முடிவடைய செய்யும் ஊக்க மருந்தாக இருக்கிறது. பிறரை ஊக்குவிப்பதனால் நாம் நம்மையே ஊக்கப்படுத்திக் கொள்கிறோம். சில நபர்கள் சில செயல்களை செய்ய தங்களால் முடியாது என தாழ்வு மனப்பான்மை கொள்வார்கள். அச்சமயம் அந்நபரோடு ஒருவர் இருந்து நம்பிக்கை தரும் வார்த்தைகள் சொல்லும் போது முடியாத செயலையும் துணிவோடு செய்து வெற்றி பெறுவர் என்பது உண்மையே. ஒரு விளக்கு மற்றொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. மாறாக அந்த இடத்தில் ஒளி 2 மடங்காகும். அதுபோல் நாம் பிறரை ஊக்குவிப்பதனால் நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. மாறாக நாம் அதனால் பெறும் இன்பம் 2 மடங்கு ஆகும். நம்முடைய வாழ்வின் கடினமான நேரத்தில் இறைவன் எவ்வாறு தமது வார்த்தைகளால் நம்மை ஊக்குவித்தாரோ நாமும் அதை போல் நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் பிறரை ஊக்குவிப்போம். செயல்படுத்துவோமா? இன்றைய செயல்பாடு நேர்மறை வார்த்தைகள் மூலம் பிறரை உற்சாகப்படுத்துதல்.